ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242 4.08 கோடி போலி எல்பிஜி சிலிண்டர் இணைப்புகள் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த ஹர்தீப் சிங் பூரி, வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோருக்கு வெளிப்படைத்தன்மையுடன் வழங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பகல் திட்டம், ஆதார் அடிப்படையில் சரிபார்ப்பது, பயோமெட்ரிக் அங்கீகாரம், தகுதியற்ற அல்லது போலி இணைப்புகளை நீக்குதல் உள்ளிட்ட முன் முயற்சிகளை அமல்படுத்துவதன் மூலமாக மானியங்கள் வழங்கப்படும் முறை சிறப்பாக வலுப்படுத்தப்பட்டுள்ளது. போலி எல்பிஜி இணைப்புகளை நீக்குவதற்காக ஆதார் எண், வங்கி கணக்கு விவரங்கள், ரேஷன் கார்டு எண், பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்ட விவரங்களை கொண்டு காமன் எல்பிஜி டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜூலை 1 வரை 4.08 கோடி போலி எல்பிஜி இணைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்ட பயனாளிகளில் 67% பேரின் பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகரிக்க பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2024-25 ஆண்டில் சுமார் 194 கோடி பேருக்கு எல்பிஜி ரீஃபில்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும், விநியோகிக்கப்பட்ட 194 கோடி பேரில் மானியம் அல்லது விநியோக தாமதங்கள் தொடர்பாக 0.08% புகார்கள் மட்டுமே வந்துள்ளன என்று ஹர்தீப் சிங் பூரி கூறினார்.